ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. நான் தனி அறையில் இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புரட்சித் தலைவர் அம்மா கழகத்தை நடத்தியது போல் தாமும் வழி நடத்துவேன். தொண்டரிடம் தியாக தலைவி சின்னம்மா உறுதி. தியாக தலைவி சின்னம்மாவிடம் தொலைபேசியில் பேசிய அஇஅதிமுக முன்னாள் நிர்வாகி வின்சென்ட் ராஜாவின் கார் எரிப்பு. அஇஅதிமுகவுக்கு சின்னம்மா தலைமை ஏற்பதை எவராலும் தடுக்க முடியாது என திட்டவட்டம். புதுச்சேரியில் எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரிக்கை. கருப்பு சட்டை அணிந்து பாஜக கொடியுடன் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி. சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவரே முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவார் என கெஜ்ரிவால் அறிவிப்பு. தமிழக ஆளுநரின் உரை வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாகவே இருப்பதாக டிடிவி தினகரன் விமர்சனம். திமுக அரசு எப்படி செயல்படுத்த போகிறது என தெரியவில்லை என்றும் கருத்து. உரிமம் இன்றி நாட்டின் கனிம வளங்களை எடுப்பதை கடுமையாக கையாள வேண்டும். கல்குவாரி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிப்பு. சின்னம்மா குறித்து அவதூறு பேச்சு. நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை எரித்து கழகத்தினர் போராட்டம். பகிரங்க மன்னிப்பு கேட்க வலியுறுத்தல். அமெரிக்காவில் அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்து. 9 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தியாக தலைவி சின்னம்மா கழக தொண்டர்களுடன் தொலைபேசியில் தொடர்ந்து பேசி வருவது கழகத்தினர் மத்தியில் புதிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. அஇஅதிமுகவுக்கு தலைமை ஏற்க வருமாறு சின்னம்மாவுக்கு தொண்டர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்த வண்ணம் உள்ளனர். சின்னம்மாவுக்கு கழக தொண்டர்கள் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வரும் நிலையில் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது நலன் குறித்து விசாரித்து வருகிறார். சேலத்தைச் சேர்ந்த திரு ராஜ்குமாருடன் தியாக தலைவி சின்னம்மா நடத்திய உரையாடல் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. ஹலோ, சரிங்க, வணக்கம். சரிங்க சரிங்க. ஒரு வருஷம் இருந்தேம்மா. திருச்சி, கோயம்புத்தூர், திருச்சி, கண்ணனார்பட்டம் எல்லா கூட்டத்துக்கும் கலந்துக்கிட்டேங்கம்மா. சரி சரி சரி. பஞ்சாயத்து தலைவராக 10 வருஷம் இருந்தேங்கம்மா. சரி சரி சரி. நிர்மல் புரஸ்கார் விருது இதெல்லாம் வாங்கியிருக்கிறேங்கம்மா. சரி சரி சரி. நல்லா சிறப்பாக செயல்பட்டேங்கம்மா. சரி சரி. விட்டெல்லாம் நீக்கி நாங்கள் கவலைப்படாதீங்க பண்ணிட்டோம்மா. சரி சரி. நீங்கள் வந்து சரி சரி. வந்து ஒரு 4 நாள் இங்கேயே சேலம் மாவட்டம் முழுசும் இருக்கணுங்கம்மா. கட்டாயம் இருக்கேன் கவலைப்படாதீங்க. மட்டும் தொண்டனுங்கெல்லாம் நொந்து சேலம் மாவட்டத்தில் ஒண்ணுமே இல்லாம போயிட்டோம்மா. எங்கெல்லாம் ஓரம் கட்டி ஒரு வழியா முடிச்சுட்டா அப்படிமா. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ராஜகுமார், கவலைப்படாம இருங்க. இப்போ வீராவசனம் பேசுறவங்களெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கும் தெரியும், கட்சிக்காரவங்களுக்கும் தெரியும். இவங்களை பற்றி எல்லாம் நம்ம இப்போ கவலை விட்டு உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நம்மளோட ஒரே குறிக்கோள் நம்ம கட்சி அஇஅதிமுகவை நம்ம அம்மா நம்மகிட்ட விட்டுட்டு போனப்ப இருந்த நிலைமைக்கு நம்ம மீண்டும் கொண்டு வருவது தான் நான் உள்பட தொண்டர்கள் செய்ய வேண்டியது. அதான். சரி சரி. நான் நிச்சயம் சரி பண்ணுவேன். அதாவது 2010 இருந்து 10 வருஷம் நான் நொந்து எவ்வளோ இருந்து எங்க அப்பா அவைத்தலைவராக இருந்தா
சரி அம்மா சரி வந்து வைஸ் சேர்மன் கவுன்சிலரா அதான் இருந்தாங்க. அதான் நான் அதான் வந்து கழக குடும்பம். ஆமாமா. சரி சரி. நான் ரெண்டே கம்யூனிட்டிமா ஒன்னே ஒண்ணுமா ம் கம்யூனிட்டிங்கிற ஒரே இதுக்காக எடப்பாடி எங்கெல்லாம் ஓரம் கட்டி எஸ்ஆர் சரவணன் கிட்ட மாவட்ட செயலாளர் இருந்தப்போ நான் எங்க ஒட்டி செயலாளர் போட்டாருமா பஞ்சாயத்து தலைவரா இருந்தேன். சரி 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 சரி. நான் சிறப்பா பண்ணமா பண்ணியும் கூட அவருக்கு ஒரே மோட்டிவ் கம்யூனிட்டி இல்லாமா அதெல்லாம் கம்யூனிட்டி தான் பேஸ் பண்ணி அவர் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு வழியங்களெல்லாம் அப்பயே நான் கழகத்துக்காக நாங்க எங்கேயும் இது பண்ணோமா கழகத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கிறோம்மா. சரிங்க, கட்டாயம் இருங்க, நிச்சயம் நான் வந்துடுறேன். சரிங்க தொண்டர்கள் எல்லாரும் என்னோட இருந்தாலே போதுங்க. கண்டிப்பாமா. நீங்க சேலம் மாவட்டத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்குமா, குறிப்பிட்ட இவங்களை மட்டும் வச்சு பணத்தை வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. புரியுது நீங்க வந்து புரியுது புரியுது. எல்லா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். நீங்க கொரோனா பேர் எவ்வளவு சிரமத்தில் இருக்காங்கம்மா. சரி அவங்களை சரி காப்பாத்துறது உங்களால தான் முடியும். சரி சரி. நீங்க வச்சு வளர்த்து விட்டவங்கள மரத்தை நீங்க தான் வெட்டி முடிச்சிட்டு நீங்க புது மரத்தை வச்சு வளர்த்து விடணும்மா. சரி, நிச்சயம் செய்யறேன். கண்டிப்பா உங்களால தான் முடியுமா, வேற யாருனாலையும் முடியாதுமா. சரி சரி. பழைய கட்சிக்காரவங்கெல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுக்கணுமா. நான் கொடுக்குறேங்க, தமிழ்நாட்டுக்கே பண்ண போறீங்க. எல்லாருக்கும் பண்றோங்க. சேலம் மாவட்டத்துல எங்களால 10 வருஷமா நுழைச்சு ஒரு வழியா பண்ணிட்டாங்க. இல்லை இல்லை, கவலைப்படாதீங்க. பழைய கட்சிக்காரங்கள்லாம் ஒதுங்கி இருப்பவங்க எல்லாரும் பழையபடி சரிங்கம்மா எல்லாரும் கட்சி பணி ஆற்றணும். சரிங்கம்மா. அதுதான் என்னோட ஆசை. ஆமா, மீண்டும் அம்மாவோட ஆட்சி வரணும். கண்டிப்பா உயிரை கொடுத்து வேலை செய்யுமா. சரிங்க. கலைஞருக்காகவும் உங்களுக்காகவும் நாங்க உயிரை கொடுத்து வேலை செய்ய தயாரா இருக்கிறோம். சரிங்க சரிங்க, கட்டாயம் நான் வர்றேன். நீங்க தான் இது வந்து கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணா மட்டும் தான் முடியும். வேற நிச்சயம் நான் முயற்சி பண்ணி எப்படியும் கொண்டுட்டு வருவேன், கவலைப்படாம இருங்க. ஏன்னா முயற்சி நீங்க பார்த்து ஒரு நிமிஷம் பண்ணிட்டு போலாம். நான் பண்றேங்க, பண்றேன். உங்ககிட்ட சரி சரி சரி, கட்டாயம் பண்றேன். மனப்பூர்வமா அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குமா. சரிங்க சரிங்க சரிங்க. எனக்கு 2 பொன் குழந்தைங்களாமா. சரி ஒரு பெரியவ டாக்டர் படிக்க, சின்ன 6th படிக்கிறாமா. சரிங்க சரிங்க. கம்யூனிட்டி தான்மா. சரி சரி. ஒரே கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவர் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி அதெல்லாம் இல்லை இல்லை. ஆகாத ஒன்றியார் குளத்தூர் போட்டு என்னென்ன பிரச்சனைங்கிறது 10 எவ்வளவு பிரச்சனைங்க இருக்குமா. சரி சரி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. அதிமுக காரவங்க எல்லாரும் ஒரே ஜாதி தான், புரியுதா? ஒரே ஜாதி தான், ஒரே குடும்பம் தான். அதனால கவலைப்படாதீங்க நீங்க. நான் வர்றேன் உங்க ஊருக்கெல்லாம், கவலைப்படாதீங்க. சரி சரி சரி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாக தலைவி சின்னம்மாவிடம் தொலைபேசியில் பேசிய அதிமுக நிர்வாகி வின்சென்ட் ராஜாவின் காரை மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பு வகித்தவர் வின்சென்ட் ராஜா. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த இவரிடம் சில தினங்களுக்கு முன்பு தியாக தலைவி சின்னம்மா தொலைபேசியில் உரையாடினார். அதனைத் தொடர்ந்து வின்சென்ட் ராஜா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதனையடுத்து அதிமுகவினர் அனைவரும் சின்னம்மாவின் தலைமையை ஏற்க வேண்டும் என வின்சென்ட் ராஜா ஊடகங்களுக்கு பேட்டியளித்து வந்தார். இந்நிலையில் பரமக்குடி அருகே உள்ள மேலக்காவனூரில் வின்சென்ட் ராஜாவுக்கு சொந்தமான கம்பெனியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது காரை இன்று அதிகாலை மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். சின்னம்மாவுக்கு ஆதரவாக வின்சென்ட் ராஜா தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் அவரது கார் எரிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சுறுத்துவதனால் இந்த இயக்கத்தில் சசிகலா அம்மையாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம், ஏதோ இவர்கள் நினைத்தது தான் நடக்கும் என்று நீங்கள் வேணால் நினைத்து கொள்ளலாம். நிச்சயம் காலத்தில் நீங்கள் எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்களே இந்த இயக்கத்தை கொண்டாந்து சின்னம்மா அவர்களின் கையில் ஒப்படைக்கத்தான் போகிறீர்கள். அந்த நிகழ்வு நடந்ததையும் அதை இந்த நாட்டு மக்களும் நானும் வேடிக்கை பார்க்கத்தான் போகிறோம். அந்த நாள் மிக தொலைவில் இல்லை. எனவே இந்த சிறுபிள்ளைத்தனமான அச்சுறுத்தலில் விட்டுட்டு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கருத்து வைக்கின்ற ஒரு நபரை அவனுடைய கருத்துக்களோடு மோதுங்கள். அதை விட்டுவிட்டு சிறுபிள்ளைத்தனமாக உங்களுடைய கவுடித்தனத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் இன்னும் எத்தனை நீங்கள் அடக்குமுறையில் என் மீது ஏவினாலும் அதை தாங்குகின்ற வலிமையும் மனதிடமும் எனக்கு உள்ளது. உங்களை சந்திக்க நான் எப்போதும் தயாராகத்தான் இருக்கின்றேன். நான் ஒரு நாளும் பயப்பட போவதில்லை. இந்த இயக்கம் சின்னம்மாவின் கைகளில் மீண்டும் வந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.
தியாக தலைவி சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை எரித்து நத்தத்தில் அமமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் நத்தம் விஸ்வநாதனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கழகத்தினர் எச்சரித்துள்ளனர். திண்டுக்கல்லில் 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சரும் நத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு நத்தம் விஸ்வநாதன் தியாக தலைவி சின்னம்மா குறித்து அவதூறாக விமர்சித்து பேசினார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நத்தம் பேருந்து நிலையம் அருகே கிழக்கு மாவட்ட கழக இளைஞர் பாசறை செயலாளர் திரு AM ராஜா தலைமையில் அமமுகவினர் நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் நத்தம் விஸ்வநாதனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கழகத்தினர் எச்சரித்துள்ளனர். விஸ்வநாதன் அவர்களுக்கு நல்ல ஒரு எச்சரிக்கை விடுறோம். நாங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களை இவ்வளோ தூரம் ஆளாக்குனது எங்கள் சின்னம்மா. நீங்கள் சின்னம்மா தான் எங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தது. இந்த அளவுக்கு அதிகாரங்களில் எல்லாமே கொடுத்த சின்னம்மா தான். என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்குனது இவ்வளோ தான் அப்படின்னு. சின்னம்மா அவர்கள் தான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குனாங்க. உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்த சின்னம்மா தாய்னால தான். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. எடப்பாடி பச்சை துறவியாக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி நீங்கள் பெரிய இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. உடனடியாக சின்னம்மா அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. சின்னம்மா அவர்களை அவதூறாக பேசியதற்கு வன்மையாக கண்டிக்கிறோம். நத்தம் விஸ்வநாதனை வன்மையாக கண்டிக்கிறோம். 99 சின்னம்மாட்ட கையில் விழுந்து சீட்டு வாங்கினார். திருப்பி 2001 சீட்டு வாங்கினார். 2001 கொடுத்த 2 வாரத்தில் உணவுத்துறையை தூக்கிட்டாங்க. திருப்பி போய் சின்னம்மா காலில் விழுந்து திருப்பி டிரான்ஸ்போர்ட்டு EB மினிஸ்டர். இன்றைக்கி வாழ வச்ச சின்னம்மாவே அவதூறாக பேசுகிறார். கண்டிப்பாக நத்தம் விஸ்வநாதன் சின்னம்மாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்று நத்தத்தில் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை அவதூறாக வசைபாடியிருக்கோம். கழகத்தின் துரோகி நத்தம் விஸ்வநாதனை கண்டித்து தியாக தலைவி சின்னம்மாவின் விசுவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் உருவமையும் எரித்திருக்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்காவிட்டால் வேம்பார்பட்டியில் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் இல்லத்தின் அருகிலேயே மிக பிரமாண்டமான அளவில் கண்டன ஆர்ப்பாட்டமும் உருவமையும் எரிக்கப்படும். அவர் வீட்டை முற்றுகையிட வேண்டும் என்று உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். நத்தம் விஸ்வநாதனின் உருவ பொம்மையை கழகத்தினர் எரிக்க முயன்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீசார் அவர்களிடம் இருந்து உருவ பொம்மையை பறிக்க முயன்றனர். இதனால் 2 தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அரசின் சொத்துகளான கனிம வளங்களை உரிமம் இல்லாமல் எடுப்பவர்களை கடுமையான முறையில் கையாள வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகா திருப்பெயர் கிராமத்தில் உள்ள குவாரிகள் குறித்த தகவல்களை மறைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக குவாரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு அரசின் சொத்துகளான கனிம வளங்களை சட்டவிரோதமாக எடுக்கும் செல்வாக்கான நபர்களை கடுமையாக கையாள வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினர். உரிமம் இல்லாமல் கனிம வளங்கள் எடுக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்த விஷயத்தில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய நீதிபதிகள் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழக ஆளுநரின் உரை வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாக இருப்பதாகவும் அவற்றை திமுக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பது தெரியவில்லை என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக ஆளுநர் உரை வழக்கமான சடங்காக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வெறும் அறிவிப்புகளின் தொகுப்பாக இருக்கும் இந்த உரையில் உள்ள அம்சங்களை எந்த அளவிற்கு ஆட்சியாளர்கள் செயல்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் மேகதாது அணை பிரச்சினை, நீட் தேர்வு விவகாரம், பெட்ரோல் டீசல் மீதான மாநில அரசின் வரி குறைப்பு போன்றவற்றில் ஆக்கப்பூர்வமாக செயல்படாமல் தடுமாறிக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஆளுநர் உரை அறிவிப்புகளை எப்படி செயல்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ள திரு அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் வேட்பாளராக சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்தவரே தேர்வு செய்யப்படுவார் என தெரிவித்துள்ளார். பஞ்சாப், குஜராத், கோவா, மணிப்பூர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் ஆகிய 7 மாநிலங்களுக்கும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த 7 மாநிலங்களில் பஞ்சாபில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. மற்ற 6 மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பஞ்சாபில் பலம் வாய்ந்த கட்சியாக உள்ள ஆம் ஆத்மி அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது. பஞ்சாப் மாற்றத்தை விரும்புவதாகவும் அதற்கு அம்மாநில மக்களிடம் உள்ள ஒரே நம்பிக்கை ஆம் ஆத்மி என்றும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். மேலும் பஞ்சாப் முதலமைச்சர் வேட்பாளராக அனைவரும் போற்றும் வகையிலான சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரே தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். சேலத்தில் தானம் செய்யப்பட்ட உறுப்புகளுடன் சென்னைக்கு பறந்த ஹெலிகாப்டருக்கு 5 நிமிடத்தில் அதிகாரிகள் கிளியரன்ஸ் கொடுத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேலம்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் என்பவர் கடந்த வெள்ளிக்கிழமை இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது விபத்தில் சிக்கினார். அவர் மூளைச்சாவு அடைந்த நிலையில் உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்தனர். சேலம் காவேரி மருத்துவமனையில் தானம் பெறப்பட்ட உறுப்புகள் சென்னையில் உள்ள MGM மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. இதுகுறித்து தகவல் கிடைத்த 15 நிமிடத்தில் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் போலீசார் உடனடியாக விமான நிலையத்தில் தயாராகினர். சேலம் விமான நிலையத்திற்கு மாலை 5:10 மணிக்கு உடல் உறுப்புகள் அடங்கிய பெட்டி கொண்டு வரப்பட்டது. வழக்கமாக 15 நிமிடம் வரை மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடைமுறைகள் பயணத்தின் அவசியம் கருதி வெகு விரைவாக 5 நிமிடத்தில் செய்து முடிக்கப்பட்டதாக சேலம் விமான நிலைய இயக்குநர் திரு VK ரவீந்திர சர்மா தெரிவித்தார். தூத்துக்குடியில் விளைநிலங்களை கையகப்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தூத்துக்குடி அருகே உள்ள அல்லிக்குளம், தெற்கு சிலுக்கன்பட்டி, பேரூர் அணி, ராமசாமிபுரம், மேலத்தட்டப்பாறை, கீழத்தட்டப்பாறை, உமரிக்கோட்டை ஆகிய 7 கிராமங்களில் சுமார் 20,000 குடும்பங்கள் மானாவாரி விவசாயத்தை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமங்களில் உள்ள சுமார் 2200 ஏக்கர் விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தி தனியாரிடம் ஒப்படைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். வெறும் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருகின்ற சூழ்நிலையில் இப்போது இந்த அங்கே இறங்குதளம் அமையும் பட்சத்தில் அங்கே உள்ள மீன் வளம், பவளப்பாறை வளம், மன்னார் வளைகுடாவின் அனைத்து இயற்கை வளங்களும் அழியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே இன்று தமிழக சட்டமன்றம் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழக முதல்வர் இதனை கவனத்தில் கொண்டு தூத்துக்குடியில் இதுபோன்ற நாசகார ஆலைகள் அமைவதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் MLA ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து பாஜக கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பதவி பங்கீட்டில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி இருந்து வந்தது. இதனையடுத்து பாஜக மேலிடம் திரு ரங்கசாமியுடன் பேச்சு நடத்தி சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர்கள் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சபாநாயகராக பாஜகவைச் சேர்ந்த திரு செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். பாஜகவைச் சேர்ந்த திரு
நமச்சிவாயம் மற்றும் திரு ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் திடீரென ஜான்குமாருக்கு பதிலாக எம்எல்ஏ திரு சாய் சரவணனுக்கு அமைச்சர் பதவி முடிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் தொகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் திரு ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி 2 தினங்களுக்கு முன்பு பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இந்நிலையில் ஜான்குமார் ஆதரவாளர்கள் 75க்கும் மேற்பட்டோர் திரையரங்கம் முன்பு கருப்பு சட்டை அணிந்து பாஜக கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். எங்கள் அண்ணனுக்கும் ஜான்குமாரனுக்கும் மந்திரி பதவி தரேன்னு சொன்னாங்க ஆரம்பத்துலேருந்தே. இப்போ திடீர்னு மாற்றி விட்டாங்க. அது எதனாலன்றது எங்களுக்கு தெரியல. யாரோ நடுவில் சேர்ந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்க. எங்கள் அண்ணன் சிறுபான்மை கட்சி கிறிஸ்டின்ன்றதால அவருக்கு பதவி தரமாட்டாங்களான்னு தெரியல. எதுக்காக புதுச்சேரி மக்களை ஏமாற்றணும்? எங்கள் அண்ணனுக்கு மந்திரி பதவி கொடுத்தா பாண்டிச்சேரி கண்டிப்பாக பிஜேபி ஆட்சி அமைச்சு நல்ல ஒரு வளரும். அதனால் எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக மந்திரி பதவி தர வரை நாங்கள் போயவே மாட்டோம். நாகை மாவட்டம் கடைமடை பகுதிக்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் நெல்மணிகள் மற்றும் மலர் தூவி வரவேற்றனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு இன்று காவிரி நீர் வந்து சேர்ந்தது. மாவட்டத்தின் கடைசி நீர் ஒழுங்கியான இறையான்குடி பாண்டவையாற்றில் வந்து சேர்ந்த காவிரி நீரை பொதுமக்களும் விவசாயிகளும் ஆரத்தி எடுத்தும் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியுடன் கும்மி அடித்து பாட்டு பாடி காவிரி தாயை வணங்கினர். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பாண்டவனுடைய தலப்புக்கு இறுதி கட்டத்தில் இறுதி கடைமடைக்கு தண்ணி சேர்ந்துருக்கு. எல்லாமே நேரடி விதைப்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய தண்ணீரை நிலத்துக்கு பாய்ச்சி முளைக்க வச்சு அதன் அடிப்படையில் நாங்கள் குறுவை சாகுபடியை கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கே தூர்வாரப்படணும். ஆனால் கிட்டத்தட்ட 4,000 கிலோமீட்டருக்கு தான் தூர்வாரப்பட்டிருக்கு. இதில் தமிழக அரசு சிறப்பு நிதி ஒதுக்கி இன்னும் பாக்கி இருக்கிற பகுதிகளை தூர்வாருவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறிப்பாக வெண்ணாறு வடிநில கோட்டை பகுதிகளில் குறுவை சாகுபடி என்பது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இலக்கு எங்களுக்கு குறைவாக இருக்குது. இந்த இலக்கை உயர்த்தி 40,000 ஏக்கர் அளவுக்கு விவசாயிகளுக்கு இந்த குறுவை தொகுப்பு திட்ட பலன் கிடைக்க தமிழக அரசு ஏற்பாடு செய்யணும். சென்னை ஐஸ் ஹவுஸில் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றபோது காவலாளி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை ஐஸ் ஹவுஸ் நடேசன் சாலையில் உள்ள தீர்த்தபாலீஸ்வரர் கோவிலில் கடந்த 17ஆம் தேதி முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது அதனை தடுக்க முயன்ற காவலாளி பாபுவை மர்ம நபர்கள் இரும்பு ராடால் தாக்கியதில் அவர் சுருண்டு விழுந்தார். சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் மற்றும் போலீசார் அங்கு வரவே பாபுவின் செல்போனை எடுத்துக்கொண்டு மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. இதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காவலாளி பாபு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் வழக்கில் தொடர்புடைய 4 சிறுவர்களை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். யூடியூபில் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட பப்ஜி மதனுக்கு எதிராக புகார்கள் குவிந்து வருவதாக சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். யூடியூப் சேனல்களின் மூலம் லைவாக பப்ஜி விளையாடி பணம் சம்பாதித்து வந்த பப்ஜி மதன் உடன் விளையாடும் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசியதாக புகார் எழுந்தது. பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் தலைமறைவாக இருந்த பப்ஜி மதனை கைது செய்தனர். மேலும் ஜூலை 3ஆம் தேதி வரை மதனுக்கு நீதிமன்ற காவலில் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் மதனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க மின்னஞ்சல் முகவரி ஒன்றை சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டிருந்தனர்.
அந்த மின்னஞ்சல் மூலமாக பப்ஜி மந்தனிடம் ஏமாந்ததாக இதுவரை 130 பேர் புகார் அளித்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். பெரும்பாலும் பண மோசடி செய்ததாகவும் ஆபாசமாக திட்டியதாகவும் புகார்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்தில் யோகா தினத்தையொட்டி 750க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பயிற்சி பெறும் 750க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் சுவாச பயிற்சி செய்தனர். அனைவரும் தங்களது வீடுகளில் இருந்தபடியே யோகா பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இனிவரும் செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் ரம்யா.